அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஓவர் த டிவைன் ரெல்ம்ஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். போன எபிசோட் எங்க முடிஞ்சிருக்கோம்னா, ஜாவ் ஷியாங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருப்பா. இவ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேலஸ்ல ஒருத்தங்களை கொன்னாங்கல்ல, அவங்களுடைய டாட்டர். அவ என்ன பண்றா, இந்த கண்ட்ரிக்கே ஒரு டீச்சர் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு ஒரு மருந்து ஒன்று கொடுக்குறா. அதனால என்ன கேட்குறான், இதை கண்டிப்பாக நீ பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ வந்து ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கணும். உன்னோட இந்த வாழ்க்கைக்கு காரணமே அவங்க தான். அதனால் ஒழுங்காக அந்த மருந்தை குடி. இதை குடிச்சோன்னா டெம்பரரியாக உன்னோட கல்டிவேஷன் அப்படிங்கிறது பிளாக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இதை குடிச்சா இவனுடைய பவர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும் கொஞ்ச நாளைக்கு. ஸோ மீதி நடக்கிற விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஆள் என்ன சொல்கிறான், நீ மட்டும் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்திருந்தா, உங்கள் அம்மா மட்டும் ஒழுங்காக இந்த ஒரு நாட்டை பாதுகாத்துருந்தாங்கன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறான். அவள் அப்படியே பார்க்குறா. நீங்களாம் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ அந்த ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு என்கொயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதை சொல்லு அப்படிங்கிறான். அவளுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் இவளுமே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு பொண்ணை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு ஜாலியான ஃபன் லவிங் கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன பண்ணுறா, அங்கே சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு அந்த காவலாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இவளும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அங்கே யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாட்டில் இருந்து ஒரு இளவரசன் வரான். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் மேலே இவ தூக்கி போட்ட சிக்கன் பீஸ் வந்து விழுது. பீஸ் கூட இல்லைங்க, போன் தான். அவளை பார்த்த உடனே இவர் அழகில் மயங்கிட்டார் போல தெரியுது. சார் இங்கே வந்தது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ப்ரொபோசல் அப்படிங்கிறத கொடுக்குறான். அதில் பொண்ணு பேர் போடல, இந்த மாதிரி சிக்கன் போனை தூக்கி போட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கான். யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாலும் தெரியல. ஏயா பேச்சுவார்த்தை நடத்த தானே வந்தோம், என்னையா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டால், பேச்சுவார்த்தை தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், எங்கள் ஆட்கள் அதெல்லாம் பேசிப்பாங்க, பொண்ணை கண்டுபிடிங்கன்றான். அது மட்டும் இல்லாமல் சார் இன்னொரு விஷயத்துக்காக வந்திருக்காராமா, நான் ஒருத்தர்கிட்ட சண்டை போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கி சண்டை போட வந்ததுமே யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவ் ஷேங்கர் கிட்ட தான். ஆக்சுவலாக வந்து இவ ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறதுனால இவ ரொம்ப ஃபேமஸாக இருக்கா. ஸோ இவகிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கான். ஆனால் இவளை பார்த்த உடனே தான் இவனுக்கு தெரியுது, நீ தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். இவளுக்கு இவன் பண்ண விதம் சுத்தமாக பிடிக்கல. செம்ம அடி அடிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், ஏம்மா இரு, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிறான். அவ்வளோ நிறுத்துறா. ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அடித்த அடியில் பாயபிள் அங்கே இருக்க தண்ணியில் போய் விழுந்துட்டான். விழுந்ததுக்கப்புறம் கத்துறான், ஏன்டா நின்றுட்டு இருக்கீங்க, அடிங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் அந்த படை வீரர்கள் சண்டை போடவே வராங்க. இவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே சரியான அடி அடித்து துவம்சம் பண்ணி விட்டுறா. இப்போது அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வரான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் சேஜான். ஆனால் என்னதான் இவன் ஸ்வாட் சேஜ்னு சொன்னால் கூட இவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பாம்பாக இருக்குது. எங்கடா கத்தி? சரி சண்டை போடும் போதாச்சு கத்தியை வச்சு சண்டை போடுவான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் பாம்பை வச்சு தான் சண்டை போடுறான். அந்த பாம்பு இவ்வளோ முழுக்க சுற்றிடுமா, இருந்தாலும் அவன் அதுலேருந்து வெளில வந்துடான்னு பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய பாம்பு வந்து அட்டாக் பண்ணுது, அது வாயிலிருந்து தான் கத்தி வருது. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இவகிட்ட ஒரு கொடை இருக்குது. இந்த கொடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபேக்ட், பயங்கர ஸ்ட்ராங்கான ஆர்டிஃபேக்ட். அதை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுறா. அதுக்கப்புறமா அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது ஒரு பெரிய வேர்மிலான் பேர்டு, அதாவது ஃபயர் பேர்டு மாதிரி வந்து அட்டாக் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த பையன் கிட்ட போறா, அவனே எகிரி குதிச்சான் தண்ணியில். இவன் என்ன கேட்குறா, நான் பாட்டுக்கு அமைதியாக பேலஸ்க்கு வெளியில் உட்காந்து சன்செட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்ன எதுக்குடா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. இது கோட் வேர்டா என்னன்னு தெரியல, இந்த டைலாக் 2-3 வாட்டி வரும். இந்த கதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், பேலஸ்க்கு வெளியில் சன்செட்டா, அப்போ அந்த சன்செட்டு கீழே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறான். இப்போ இந்த பொண்ணு இந்த ஒரு டீச்சர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, இந்த கண்ட்ரியோட ஃபவுண்டேஷனை எது மேலே போட்டிருக்காங்கன்னா ஒரு டீமன் மேலே தான் போட்டிருக்காங்க. ஒரு இம்மார்டல், அவன் தான் அந்த டீமன் அங்கே அடைச்சி வச்சிருக்கான். அதுக்கு மேலே இந்த ஒரு சிட்டியை கட்டியிருக்காங்க. அதெல்லாம் இவன் சொன்ன உடனே அந்த ஆள் அரண்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ இவனுக்கு கேள்வி என்னன்னா, நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அவன் என்ன சொல்கிறா, முதல்ல இதை குடி, நான் உன்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக பிராயசித்தம் தேடியே ஆகணும். அதுக்கப்புறமா இதே டயலாக சொல்கிறா, நான் பாட்டுக்கு அமைதியாக பேலஸ்க்கு வெளியில் சன்செட் பார்த்துட்டு இருந்தேன், எதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறா. இங்கே நம்ம ஹீரோ அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டுட்ருக்கான். சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் சொல்லிக்கிட்டே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு ராஜ்யத்திலேருந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு பொண்ணை அம்மா நீங்கள் இருக்காத, தயவு செஞ்சு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. ஸோ அவள் பாட்டுக்கு ரவுண்ட்ஸ்லேயே இருந்திருக்கா போல தெரியுது. அதுக்கப்புறம் 20 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு பேலஸே மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதான் இவன் கேட்குறான், சரி அவளோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான், நீ சொல்லி தான் ஆகணும், ஏன் தெரியுமா, உனக்கு பின்னாடி ஒரு ஃபார்மேஷன் போட்டிருக்கல, அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறான். இருந்தாலுமே இவன் என்ன பண்ணுறா, அதுலேருந்து எஸ்கேப் ஆகி இவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அதே சமயத்தில் அந்த ஜூனியர் ஒரு பொண்ணு இருக்கால, அவளையுமே வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவளுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது.
அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து இவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே அவளால தாக்கு பிடிக்க முடியல. அவளும் கத்த ஆரம்பிக்கிறா, என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நம்ம ஹீரோ என்ன பண்றான், இந்த பொண்ணு கிட்ட ஒரு டோக்கன் இருக்கு. இந்த டோக்கன் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாவ் ஷங்கர் இருக்கல அவளுடைய டோக்கன் தான். இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவன் கிட்ட காட்டின உடனே அவன் அங்க இருந்து ஓடி போயிட்டான். இந்த பொண்ணு என்ன பண்றா, இந்த ஜாவ் ஷங்கர் இருக்கல்ல அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதுறா. இந்த மாதிரி இவன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இரு, நம்மளோட பிளான்ஸை இவன் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறா. இதை பார்த்த உடனே புருஷன்காரனுக்கு பயங்கர அதிர்ச்சி. இங்க இந்த குட்டி பொண்ணு கேட்டுட்டு இருக்கா, யார் அவங்க, எதுக்காக நம்மளை கொலை பண்ண வந்தாங்க அப்படின்னு கேட்குறா. இவன் என்ன சொல்றான், யாரோ ஒருத்தர் அவங்க பிளானை நம்ம கெடுத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான், நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன், ஆனால் என்னால் இங்கேருந்து வர முடியாது, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறான். ஏன்னா இவனுடைய கர்மா என்ன அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இவன் உயிரோட வந்தான், எங்கேருந்து வந்தான் ஒன்றுமே இவனுக்கு தெரியல இல்லையா, அதுக்கான பதில் இங்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இவன் நம்புறான். இன்னொரு பக்கத்தில் அந்த பறவை அந்த ஒரு மெசேஜை எடுத்துக்கிட்டு வேகமாக பறந்து போகுது. ஆக்சுவலாக அந்த ஒரு டீச்சர் இருந்தால அவன் வீட்டுக்கு வெளியில் இந்த பொண்ணு ஒரு ஷீல்டை போட்டிருக்கா, யாராலையும் உள்ளுக்குள்ளே போக முடியல. ஆனால் அந்த பறவையால் உள்ளுக்குள்ளே போக முடியுது. போயிட்டு அந்த ஒரு மெசேஜும் அது டெலிவர் பண்ணிடுச்சுப்பா. இப்போ அவளுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சு, ஓகே இவன் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த டீச்சர் இருக்கார்ல அவருக்கு மறுபடியுமே கேள்வி என்னன்னா, இவன் என்ன தான் பண்ண போறா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த விசார்டு ஒருத்தன் இருக்கான், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பானா, அவன்கிட்ட வந்து ஏன்ஷியன்ட் ஸ்க்ரால்ஸ் எல்லாம் வேற இருக்கு. ஸோ நானே வந்து அந்த ஆளுக்கு ஈக்குவல் கிடையாது, நீ தயவு செஞ்சு அவன்கிட்ட போய் சண்டை போடாத, நீ வந்து இறந்து போயிடுவே அப்படின்னு சொல்றா. நான் இந்த பொண்ணு இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. இவன் என்ன சொல்றான்னா, அவன் வந்து தப்பு செஞ்சிருக்கான், அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். கூடிய சீக்கிரம் இந்த இடமே கலவரமாக மாறப்போகுது, ஃபீனிக்ஸ் ஃபயர் எல்லாத்தையும் எரிக்க போகுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கத்தில் இந்த புருஷன்காரன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான், நீ இன்னுமுமே அவளுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றா, இங்கே பாரு நீ செஞ்சது ஒரு தப்பு, நீ அந்த ஷியன்யூ பேலஸை அட்டாக் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அவனுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. இப்போ மேலே எம்பரர்கிட்ட இருந்து உத்தரவு வரும்போது யார் தான் முடியாதுன்னு சொல்ல முடியும். இருந்தாலுமே அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இங்கே பாரு நான் அவளுக்கு தான் வேலை செய்கிறேன், ஆமாம் அவள் என்கிட்ட என்ன உதவி கேட்டாலும் கண்டிப்பாக நான் அதை செஞ்சே தீருவேன் அப்படிங்கிறா. இவன் வந்து திட்டலாம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல அந்த பேர்டு இருக்குங்க, அதை பார்த்தோன்னா அப்படியே பயந்து அரண்டு போகிறான். இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு போல தெரியுது. ஆக்சுவலாக இவனுக்குன்னு பவர் பெருசாக கிடையாது. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த டீச்சர் இறந்து போனான்ல அவனுடைய பவரை இவன் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருந்தான். ஸோ இப்போது ஒரே ஒரு அட்டாக் பண்ணதில் மொத்த பவருமே காலி ஆகிட்டு இருக்கு. இனிமேல் வந்து இந்த மாதிரி பவரை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான். இப்போ இங்கே இந்த விசார்டை காட்டுறாங்க. இவனுக்கு அந்த ஜாவ் ஷங்கர் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவன் அந்த கிணத்தை பார்க்குறான். அந்த கிணத்துல இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவள் அதை செய்வாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இல்லை வாய்ப்பே கிடையாது, அவன் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் யாருமே அதை செய்யறதுக்கு துணிய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னடா செய்ய துணிய மாட்டாங்க, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போது இந்த ஒரு இடத்துக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அசாசன்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. வரட்டும், அவங்களாம் வந்ததுக்கப்புறம் அவள் எங்கே ஒளியறா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.